MSK Mindset Knowledge. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எங்களுடைய சிறப்பு உளவியல் வழிகாட்டல் மற்றும் கார்ப்பரேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து ட்ராமா தெரப்பி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த ட்ராமா தெரப்பியின் மூலமாக ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் மனதில் புதைந்துள்ள பல்வேறு விதமான வேற்றுமைகள், அவர்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு, அவர்கள் எதெல்லாம் வந்து நன்மையாக கருதுகிறார்கள், எதெல்லாம் அவர்களுக்கு தீமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாகவே நாங்கள் நடத்தி வருகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ட்ராமா தெரப்பிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் ப்ரோக்ராம். அதனுடைய ஒரு பகுதி தான் இது. அப்போ இந்த ட்ராமா தெரப்பியில் வந்து என்னென்ன நிலைகள் இருக்குதுன்னு சொன்னால், ப்ராக்ரஸ், மனதில் ஏற்பட்ட பல்வேறு காய உணர்வுகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த காயத்தினுடைய வலியை உணர்த்துதல், அதேபோல் சம்பந்தப்பட்டவர்களும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை தன்னை அறியாமலே செய்துள்ளார்கள் அல்லது செய்துள்ளோம் என்று உணர்ந்து கொண்டு திரும்ப அவர்களோடு நல்ல சுமூக இணைப்பை தொடர்வதற்கு இது மிகப்பெரிய உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பல்வேறு ஆய்வுகளில் கண்டறிந்தோம். இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, நாம் ஒவ்வொருவரும் வந்து நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு பரஸ்பர உதவிகளை செய்ய வேண்டும். அதேபோல் அவர்களுக்குள் ஏற்படும் உள்வெளி முரண்பாடுகளை பெரிதுபடுத்தாமல் அதற்குண்டான தீர்வை தேட வேண்டும். அதே மாதிரி உணர்ச்சிகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த உணர்ச்சிகள் வந்து நம் அளவில் மட்டுமே இல்லாமல் பிறருடைய அளவிலும் அது சரியான முறையில் கலந்திருக்க வேண்டும் என்பதுதான் அது முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பெரும்பாலும் ஒவ்வொரு பணியிலும் உள்ளவர்கள் அவர்கள் பல்வேறு சூழல்களாக வாழ்கிறார்கள். அதாவது ஒரு வேலைக்கு வர்றாங்கன்னா அந்த வேலை என்பது அவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய லட்சியம் என்று சொல்லக்கூடியதாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சடங்கு சார்ந்த சில விஷயங்கள், முரண்பாடுகள், அதே மாதிரி எதிர்ப்புகள், அதுக்கடுத்து அவங்களுடைய மனதுக்குள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் பல்வேறு நிகழ்வுகள், இவையெல்லாம் அவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் அவர்களுக்கே அது தீமை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது அவர்களுக்கு உணர முடியாத அளவுக்கு அது மறைந்து மனதில் தன்னை அறியாமலே இயக்கிக் கொண்டிருக்கும். அதேபோல் இது மற்றவர்களுக்கும் அது மிகப்பெரிய பாரமாக இருக்கும். இதையெல்லாம் வந்து நேரடியாக சொல்ல முடியாது என்பதற்காகவே, நேரடியாக ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்டு தான் நாங்கள் ட்ராமா தெரப்பியை வந்து எங்களுடைய ஒவ்வொரு கார்ப்பரேட் ப்ரோக்ராம்லேயும் வந்து அது முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த ட்ராமா தெரப்பிக்குள்ளே வந்து ஒரு நடந்த நிகழ்வினுடைய மறைமுகமான ஒரு கதை உள்ளே இருக்கும். அந்த கதையை வந்து புரிந்து கொள்வதற்கு இலகுவாக பல்வேறு வழிகளில் நாங்கள் மறைந்துள்ள உண்மைகளை வெளிப்படுத்த எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு உதவி செய்யும். இந்த ட்ராமா தெரப்பியில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள், எண்ணங்கள், அவருடைய மொழி சார்ந்த உணவு மற்றும் மொழி சார்ந்த உணர்வு, அவர்களுடைய மென்மையான வாழ்க்கை தன்மை, அதேபோல் பல நேரங்களில் அவர்களுடைய உள்ளுக்குள் இருக்கும் ட்ராஜடி என்று சொல்லக்கூடிய ஒரு வீழ்ச்சி போராட்டம் அல்லது வீழ்ச்சி கதை, இவையெல்லாம் அவர்களுக்குள் புதைந்து அவர்களை அறியாமலே இயக்கிக் கொண்டிருக்கும். ஸோ அதை வந்து மறுசீரமைப்பதற்கு எங்களுடைய எம்எஸ்கே ட்ராமா தெரப்பி என்பது மிக பயனுள்ளதாக இருந்தது என்று பங்கெடுத்து கொண்டவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ட்ராமா தெரப்பி வந்து அந்த காலத்திலே வந்து அரிஸ்டாட்டில் அவங்க வந்து அரசர்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ராமா தெரப்பியில், எம்எஸ்கே கார்ப்பரேட் ட்ராமா தெரப்பியில் தன்னை எவ்வாறு ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது, தன்னுடைய மனித இடை தொடர்புகளை முழுமையாக புரிந்து கொள்வது எப்படி, தனக்குள் இருக்கும் படைப்பாற்றலை பயன்படுத்தி எவ்வாறு தகவலை சேமிப்பது அல்லது கொடுப்பது, ஒருங்கிணைந்து செயல்படுவது எப்படி, ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் எப்படி அந்த நிகழ்வை கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உருவாக்கி விடுகிறோம். என்னென்ன வகையில் கேரக்டர், என்னென்ன வெளிப்பாடுகள் இருக்குன்னா, ஒருவர் ஒரு செயலை செய்யும் பொழுது அவர்களுடைய பங்கீடு என்கின்ற ஒன்று மறைந்திருக்கும். அவர்களுடைய குணாதிசயம் என்பது அதை ஒட்டி வெளிப்படும். அதே மாதிரி அவர்கள் எவ்வாறு தொடர்புள்ள
நபர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஒருவர் இன்னொருவர் எப்படி தொடர்பு கொள்கிறார், அந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாளுகிறார், அதற்கு ஏற்ப தன்னுடைய வாய்ஸ் என்று சொல்லக்கூடிய குரல் எவ்வாறு மாறுகிறது, தன்னுடைய குரலுக்கு ஏற்ப உடலுடைய அசைவுகள் எப்படி இருக்கிறது, அதே மாதிரி அவருடைய கவனம் எப்படி இருக்கிறது, மற்றொரு நிகழ்வில் அவர்கள் பங்கெடுத்து கொள்ளாத பொழுதும் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எவ்வாறு ஒரு டென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது, அதே மாதிரி அவர்களுடைய அந்த நேரத்துக்குள் அவர்களால் அந்த செயலை செய்ய முடிகிறதா, அல்லது அவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இடம் ஸ்பேஸ் இருக்கிறதா. ஸ்பேஸுங்கிறது அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே தன்னை இடைச்சல்கள் செய்யக்கூடிய ஸ்பேஸ், அது நிலப்பரப்பு சார்ந்த இடம் அல்ல. அதே மாதிரி மொழி தன்மையை எவ்வாறு அவர்கள் பெற்றுள்ளார்கள், மொழியை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் குறியீடாக எதை சொல்கிறார்கள், பிறருடைய சொல்லை அவர்களால் கவனிக்க முடிகிறதா, அல்லது பிறர் பேசும்பொழுது இவர்கள் ஆடியன்ஸாக இருக்க முடிகிறதா, இவர்களுடைய மூடு என்று சொல்லக்கூடிய மனோபாவம் மன இயக்கம் எவ்வாறு இருக்கிறது, அந்த சூழலை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் உள்ளடக்கித்தான் இந்த எம்எஸ்கே கார்ப்பரேட் ட்ராமா தெரப்பியை நாங்கள் எங்களுடைய ப்ரோக்ராமில் ஸ்பெஷலிஸ்டாகவே இன்புட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த ட்ராமா தெரப்பியில் இருக்காங்கன்னா மற்றவர்கள் எந்த விதமான கமெண்ட்ஸும் இல்லாமல் அவர் முழுமையாக கவனித்து அது போன்ற தன்மைகள் நம்மிடத்தில் நன்மையாக உள்ளனவா அல்லது தீமையாக உள்ளவா என்று சுயமாக பரிசோதனை செய்து அதை மாற்றிக்கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ராமா தெரப்பினுடைய ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது. இது முற்றிலும் உளவியல் விளக்கத்துக்கானது. இது போன்ற பல்வேறு உணர்ச்சிகள் இருக்கும்போது தான் அது அழுத்தமாக மாறுகிறது, அழுத்தம் நோயாக மாறுகிறது. ஆகவே இந்த வாழ்வியல் அழுத்தங்களை மாற்றி அமைப்பதற்கு இந்த உளவியல் ரீதியான ட்ராமா தெரப்பி என்பது மிகப்பெரிய நன்மை உருவாக்குகிறது, வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய புரிதல் கண்ணோட்டத்தை உருவாக்குகிறது என்பதை பங்கெடுத்தவர்கள் எங்களிடத்தில் கூறியுள்ளார்கள். சார் 1 மினிட் உங்களுக்கு டாபிக் வேணும்னா அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க அங்க கிளாஸ்ல உட்கார்ந்து மாதிரி அல்லது பேசுற மாதிரி ஒரு குரூப்பா போற மாதிரி எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இவங்க எல்லாம் ஆடியன்ஸ் சார், நீங்க கொஞ்சம் தனியா இருக்கீங்கன்னா சரி ஓகே நான் உட்கார்ந்து செஞ்சுச்சோம். சரி அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் இருங்க. அப்போ சார் அது ரொம்ப அவசரமா இருக்கு, அதை இது பண்ணணும். சார் அதெல்லாம் இதுக்கு ரொம்ப அவசரம் கிடையாது சார். இப்போ ஆஃபேலி டெய்லி போட்டுருக்காங்க சார். தொடர்ச்சியா 5 நாளா நான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். சரி இப்போ சார் டியூட்டி பார்க்கவே இல்லை. இந்த 4 நாள் டியூட்டியே நீங்க போடல. இப்போ என்ன பண்ண சொல்லுங்க சார். டெய்லி அவர் மாத்திர வேலை சில சமயத்துல டபுள் டியூட்டி கூட போடுறீங்க, மத்தியானம் டியூட்டி பார்க்க சொல்றீங்க. நானே அதை செஞ்சுட்டு முடியுமா சார்? மற்றவங்களுக்கு சார்ஜ் பண்ணுங்க சார். மற்றவங்களுக்கு சான்ஸ் தான் இருக்கிற வேலையை நான் கொஞ்சம் இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியது இருக்குங்க. அதனால தான் நான் கொஞ்சம் பிடிச்சு கொடுக்குறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிறாம இப்படி எடுத்த உடனே கௌதம் சொல்லுங்க. அப்போ ஒன்று செய்றீங்களா, அவர் செய்யற சில வேலைகளை நீங்க செய்ய முடியுங்களாங்க? உதாரணத்துக்கு 2 மெயில் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய 2 தான் டிராஃப்ட் எழுதி நான் சொல்றேன். அதெல்லாம் அவர் செய்யறாரு, நான் அதை வச்சு தானங்க நான் பாக்குறேன். பையன் இங்கே எட்டாவது படிச்சிட்டானுங்க. டிசி வேணுங்க. அவன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எப்போ படிச்சான்? எந்த வருஷம் படிச்சான்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சானுங்க. எந்த செக்ஷன்ல படிச்சாங்க? தெரியல. டீச்சர் யாரு கிளாஸ் டீச்சர் யாரு? தெரியல. உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல எந்த வார்த்தை தெரியும்? எனக்கு சார் தெரியுங்க. சார் பேரு? பேருந்து சார். சார் வாங்க சார். அது நான் அங்கே பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். நீ யார் சார்? பையன் 8th படிக்கிறான் சார். அவன் ஸ்கூலுக்கு சரியாக வர்றதே இல்லை, நம்மளால வர்றதும் இல்லை, ஸ்கூலுக்கு வர்றதும் இல்லை. பரிசைனா வந்து உட்காந்து எழுதுறேன், பரிசை எழுதுறேன், அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த பையன் இருந்துருக்கு. அதனால பையன் உங்களுக்கு அனுப்ப மாட்டீங்களா ஸ்கூலுக்கு? சார் அவன் ஒன்றுமே ஏற மாட்டேங்குது சார்.
வீட்டில் வந்து எழுத மாட்டீங்க, அங்கே எழுத மாட்டீங்க, அவளே போய் சார்ந்துருந்தாங்க. ஒன்றும் பையனை நீங்கள் ஒன்றும் படிக்க வைங்க, இல்லைன்னா அதை டிசி வாங்கி வேற ஏதாவது டிசி வாங்குறது வந்து டிசி வாங்கிக்கிறது பரவாயில்ல. ஏன்னா படிக்காதவங்களுக்கு நாங்கள் ரிசல்ட் கொடுக்க முடியாது, பல பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதனால நீங்கள் எக்ஸாம்ல பார்த்து டிசி வாங்கி. இந்த காலத்தில் எம்டெக் பிடெக் எம்சிஏ படிச்சவங்கலாம் பாராட்டுறாரு. தமிழ்நாட்டில் வந்து பாத்ரூம்கள் வந்து ஸ்வீப்பர் இருக்கும், கக்கூஸ்கள் ஒரு டிவியில் போட்ட பார்க்கலையா? எதுக்காக படிக்கணும்? படிச்சு அப்படி படிச்சவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலை கொடுக்க முடியாம கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா 8ஆம் கிளாஸ் படிச்ச மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும். அவனும் சின்னவரை பார்க்க போறீங்க. அவன் கம்பெனிக்கு இருக்கிறாங்க, சரி, போயிட்டு நீங்க ஒரு 6 மணி நேரம் கழிச்சவங்க நாளைக்கு பார்க்கணும். பையனுங்க பையன் கொடுத்துருல, பையன் வருவாங்க. பையன் வந்து நீங்க வாங்க, பையன் வந்து நீங்க வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி போயிட்டு வாங்க. கிளர்க் சார், கிளர்க் எங்க? என்ன சார் நீங்க SRN போட்டுச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த டீச்சர் என்ன வந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எழுதுறீங்களா இல்லை SRN பாக்கீங்களா? இதுக்கு வந்து ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஆப்ஷன்ஸ் எதுவும் கேட்டீங்களா நீங்க அவங்களுக்கு? பழைய ஸ்கூல்ல ஏகப்பட்ட தப்பு இருக்குது. சரி, அது சரி பண்ணாத நம்மள டீச்சர் யாருமா? யார் அவங்க? டீச்சர் வாங்க டீச்சர். பழைய ஸ்கூல்ல அவங்க நிறைய விவரங்கள் சொல்றாரு. அதை கரெக்ட் பண்ணா நீங்க வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு சில மிஸ்டேக் பஸ் என்கிட்ட சொன்னீங்களாமா? சொல்லிட்டு தான் நீங்க அவருக்கு பண்ணுற அவர் பதில் சொல்றீங்க. நீங்க அதே போடாம வந்திருக்காங்க. செக் பண்ணாம உங்களை கையில் போடணும்னு தெரியல. சரி பண்ணிட்டு பரவாயில்ல சார். அவங்க பழைய ஸ்கூல் கழிவு கொடுங்க சார். சார் பக்கம் மாச்சு இது வரைக்கும் சம்பளமே வரல. என்ன பண்ணுறது?
சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். Mindset Knowledge. MSK Life Clinic Foundation.